எந்த அளவுக்கு போலீஸோட சார்ஜஸ் கரெக்ட்னு முதல்ல நாம பார்க்கணும். சார் என் தம்பி ரொம்ப அப்பாவி சார். இருக்கிற இடமே தெரியாது. அவன் உண்டு, அவன் படிப்பு உண்டுன்னு தான் இருப்பான். அதான் பார்த்துட்டு இருக்கனே. பிள்ளையாண்டா அந்த நின்று கிராஸ் பண்ற போது ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், சிகரெட் வாசனை வருதான்னு. சிகரெட் கூட பிடிக்க மாட்டான் போல் இருக்கு. நல்ல பிள்ளையா தெரியறா. அந்த இன்ஸ்பெக்டர் அஸ்வின் இருக்கானே, என்னை ஹியூமிலியேட் பண்ணி பழி வாங்கணுங்கிறதுக்கு தான் கார்த்தியை டீடைன் பண்ணி வச்சிருக்காங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க வக்கீலா இருக்கீங்க, சார் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர். நீங்க யாரையாவது கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி முதல்ல கார்த்தியை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அஸ்வினை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் நாட் ஸ்பேர் தட் ஃபெலோ. இப்ப யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே. வாசுகி, இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் டிஐஜியோ ஐஜியோ யாருன்னு தெரியுமா உனக்கு? டைரக்டர் பார்த்து சொல்றேன் பாரு. பிரேமி, ஒன்றும் கவலைப்படாத. இதான ஒரு வழி இருக்கும். உன் தம்பி வெளியில கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஆட்களால் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இப்ப கெட்ட பேரு. டிஐஜி மீனாட்சி சுந்தரம் போட்டிருக்கு. மீனாட்சி சுந்தரமா? என்ன இனிஷியல்ஸ் பாரு. பிகே மீனாட்சி சுந்தரம். பிகே மீனாட்சி சுந்தரமா? அடப்பாவி, டிஐஜி ஆயிட்டானா அவன்? பாரு. வெரி குட் வெரி குட். பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி. எஸ் அஸ்வின். எஸ் சார். எஸ் சார். பட் சார் அவன் மேல கம்ப்ளைண்ட். ஓகே சார். எஸ் சார். இல்ல சார் அவன் தான் இது. எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். எஸ் பிரேமி. என்ன உன் தம்பி வந்துட்டானா? ஜெயிச்சு தான் நினைச்சு சந்தோஷப்படாத. மிஸ்டர் அஸ்வின், so what? I know. பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க நானும் பார்க்குறேன். ஐ டோன்ட் கேர். எனக்கும் எல்லாம் தெரியும். என்னை பத்தி தெரியாது உனக்கு. நெருப்போட விளையாடுற நீ. நான் நெருப்பு. என்ன நெருப்பு என்ன பண்ணிடும்? என்ன நானே நெருப்பு. வணக்கம். வணக்கம். அனந்தசேனம் பிள்ளை வீடு இதானுங்களே? ஆமா, ஆனா அவர் இப்போ தெரியும் தெரியும் தெரியும். நான் அனந்தசேனம் பிள்ளை அவங்களோட உறவுக்காரன். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாழ்க வாழ்க. மன்னிக்கணும், சப்பாத்தோட வந்துட்டல்ல. அதான் கால் செருப்போட வந்துட்டல்ல. பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? வாழ்க வாழ்க. இதோ இருக்கார ஐயா, 40 வருஷத்துக்கு முந்தி பார்த்தது ஐயா. வாழ்க வாழ்க. நீங்க தான் அவரோட 2வது சம்சாரம் நினைக்கிறேன். ஆமாங்க. சாரிலா, உட்காருங்க. போன வாரம் தான் கேள்விப்பட்டேன் அவர் காலமான விஷயம். நீங்க உறவுன்னா எந்த மாதிரி உறவு? உட்காருங்க. அவரோட மூத்த சம்சாரம் இருக்குதுல்ல, மரகதம். ஆமாங்க. அதுக்கு நான் கசின் பிரதர், சித்தப்பா. ஆனா இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பார்த்திருக்க முடியும்? நான் தான் 40 வருஷத்துக்கு முந்தைய ஓடி விட்டேனே வெளிநாடு, சிங்கப்பூர். ஆனா நான் மேட் இன் இந்தியா தாங்க. ISI முத்திர குத்துன பச்சை தமிழன். மன்னிக்கணும், இப்படி உட்காரலைன்னா எனக்கு சோஃபால உட்கார்ந்த மாதிரியா இருக்காது. பரவாயில்ல? பரவாயில்லைங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தாய்நாட்டு மண்ணில் காலை வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முருக பக்தி ஜாஸ்தி. கோயிலுக்கெல்லாம் போனான்ட்டு தான் இந்தியாவுக்கு வந்தேன். என்ன சாப்பிடுறீங்க? இந்த கோப்பி தண்ணி தேர் தண்ணி எதுவும் நான் சாப்பிட்றது இல்லைங்க. ஹோட்டல்ல பசியாரிட்டு தான் கிளம்பல. உங்க பேர் என்னவோ? எம்பின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சிங்கப்பூர்ல ஒரே ஒரு எம்பி தாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லைங்க. எம்பின்னா மாணிக்கம் பிள்ளை.
சிங்கப்பூர் தமிழ் ஏரியாவில் 3 விஷயம் பாப்புலருங்க. 1 செராங்குன்றம், 2 முஸ்தாஃபா, 3வது MP மாணிக்கம்பட்டி. நமக்கு எத்தனை மக்கள், எத்தனை பசங்கன்னு கேட்டேன். 3 பொண்ணுங்க 2 பசங்க. எங்க மரகதம் வழியா ஒரு பொட்டக்குட்டி இருந்துச்சு இல்லையா? இருக்காங்க. பிரேமின்னு பேரு. ஆபீஸ் போயிருக்கா. அவதான் வீட்டு மேனேஜ்மெண்ட் எல்லாம். வாழ்க வாழ்க வாழ்க. மக்களை பாப்போம்ல, வர சொல்லுங்க. ஏய் வாங்குறீங்க. இதான் என் டாட்டர்ஸ், பூஜா, பிரீத்தி, பிங்கி. என்னது பீம்சிங் படம் மட்டும் பேரெல்லாம் பானாவலியே இருக்குது. அடடா, எல்லாம் ஆர்டர் கொடுத்து செதுக்கின மாதிரி இருக்கு குழந்தைங்கெல்லாம். யார் ஆர்டர் கொடுத்து? அப்பா ஆர்டர் கொடுத்தது, அம்மா செதுக்கினது. சேஞ்ச், வெதர் சேஞ்ச். அட வாங்கய்யா வாங்க. அட சிங்கப்பூர்ல இருந்து யாராவது வந்தாச்சுன்னா அவங்க கைய பார்ப்பாங்கல்ல இந்தியாவில். வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பாரு. சோப்பு, பவுடரு, பர்ஃப்யூமு, தொங்கட்டான் எல்லாம் இருக்கு இதுல. வாங்கிக்கம்மா. அம்மா பர்மிஷன் கொடுத்தாச்சு, வாங்கிக்க. வாழ்க. அப்புறம் டிவி, டேப் ரெக்கார்டர், ரேடியோ, இது 3 in 1. 3 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும். என்ன பசங்களா, திருக்குறள் எல்லாம் படிக்கிறீங்களாயா? மிடியம் செல்வாரம் போட்டுக்கிட்டு திருக்குறள் எங்க படிக்கிறேங்குதுங்க. புரட்சி பொண்ணுன்னு சொல்லிக்குதுங்க. புரட்சி பொண்ணுங்கிறதுக்காக தாலிய கொண்டு போய் கையில கட்டிக்குவாங்களா? என்னல்லா, தமிழ்னா இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே வாழற பாக்கியம் இருக்கு உங்களுக்கு. எங்களை மாதிரியா? இங்கிலீஷ் படிங்க வேண்டாங்களே. இப்போ நல்ல பெல்ஜியம் மிரராகவே இருக்கட்டான். அதுக்காக அது முகத்தையும் முதுகையும் 2ஐயும் காட்டுமா? அதுவும் முகத்தை தானே காட்டும். என்னெல்லாம் சொல்றீங்க? சிங்கப்பூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 100% பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கேங்க. அப்படின்னா ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு. என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்தத்துல 3 ஃபேக்டரி இருக்குங்க. சோப் ஃபேக்டரி இருக்கு, சோடா ஃபேக்டரி இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கு. ஆனா எனக்கு 3 ஒய்ஃபுங்க. தாலி கட்டின ஒய்ஃபையும் சேர்த்து 3 பேரும் இருக்காங்க. ஒரே வீட்ல சேர்ந்தா இருக்காங்க? ஆமாலா. முதல் ஒய்ஃபு என் தொழில், 2வது ஒய்ஃபு என் தொழிலாளிங்க, 3வது ஒய்ஃபு தாலி கட்டின ஒய்ஃபு. எப்படிலா? ஓகே ஓகே. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்கன்னு தோணுது. எனக்கு 2 கவலை தாங்க. எங்க சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சேரை காப்பாத்தி தக்க வச்சுக்கணும். எங்க சிங்கப்பூர் தமிழனுக்கெல்லாம் இந்திய அரசியல் பத்தி தாங்க எப்பவும் கவலை. கட்டின வேட்டியோட 40 வருஷத்துக்கு முந்தி சிங்கப்பூர் போனேன். இப்போ எல்லாம் முருகன் அருள். 5 கோடிக்கு சொத்து இருக்கு சிங்கப்பூர்ல. வெறும் கையோட போயா இவ்ளோ சம்பாதிச்சிருக்கீங்க? வெறும் கையோடயா போனேன்? 10 விரலோட போனேன்ல. பத்தாதா? அதான் மூலதனம். மனசு வச்சா எல்லாம் கேன்லா. கேன்லா? ஐயா, அது சிங்கப்பூர் ஸ்லாங். முடியும்னு அர்த்தம். சரிலா. இப்போ பணக்காரங்களுக்கு வேற மாதிரி சில ஈடுபாடெல்லாம் இருக்குமே. ரோஜா, ராணி, ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமா, பார்ட்டி, விஸ்கி, பிராந்தி, ஜானி வாக்கர், இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. தொட மாட்டேன். இறைச்சி கூட சாப்பிட மாட்டேன். மரக்கறி தான். அந்த ஆளு பாட்டுக்கு சுத்துன்னு சுத்துறாரு. அம்மா வேணா காதை காட்டிக்கிட்டே இருக்காங்க. சரியான உடான்ஸா இருப்பாரா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ யார் கண்டா? அடாடாடாடாடாடா, எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு. என்ன ருசி, என்ன ருசி. என்னவோ நீர் எங்காத்துல வந்து என்னோட போஜனம் பண்ணது எனக்கு எவ்வளவு திருப்தி தெரியுமா? நான் கொடுத்து வச்சிருக்கேன் சுவாமி. ஏய்,
சாப்பிட்ற போதாவது இந்த கோட்டை கழட்டிவின்னு எதிர்பார்த்தேன். எங்க பிஜி சந்தோஷம் மாதிரி அப்ப கூட கழட்டலையே நீர். அண்ணா எப்பவுமே நல்லவாளை ஃபாலோ பண்றது நல்லது இல்லையா? இப்போ டாடா மைனஸ் பணம், பாரதியார் மைனஸ் தலப்பா, ஜேம்ஸ் ஐயர் மைனஸ் கோட்டு எப்படி இருக்கும்? ஜெல் ஆகாது இல்லையா? வாசுகி, ஜேம்ஸ் ஐயருக்கு பாயசம் கொண்டு வா. நான் போய் வெத்தலை சீவல் எடுத்து வந்துடுறேன். என்னடாப்பா அந்த ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங்கா இருக்கேன்னு பார்த்தேன். இது என்ன பாயசமா இல்ல பாய்சனா? கொலையும் செய்வாள் பத்தினி இல்லையா? உனக்கு தெரியாது வாசுகி. ஈவன் டெத் இஸ் அஃப்ரைட் ஆஃப் மீ. அப்புறமா முக்கியமா வந்த விஷயத்தை மறந்துட போறேன். நான் மரகதத்திட்ட இருந்து, அதான் மூத்தவகிட்ட இருந்து ஒரு சின்ன கைமாத்து ஒன்று வாங்கியிருக்கிறேன். 5000 ரூபாய். எத்தனையோ வருஷம் முந்தி ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு போட்டு என் மனசுல ஒரு என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கு. அதை செட் ஆஃப் பண்ண வேண்டாமா? அன்னைக்கு ஒரு 5000னா இன்னைக்கு என்ன ஒரு 2 லட்சம்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், 2 லட்சம்னு வச்சுக்கலாம். யார் பேருக்கு செக் கொடுக்கலாம் சொல்லுங்க? 2 லட்சமா? என்ன ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த 5000 ரூபாய் கைமாத்து பல வருஷங்களா என் மண்டையை போட்டு பிராண்டிக்கிட்டே இருக்கு. ஏன்டா திருப்பி கொடுக்கலன்னு வேணும்னா அதே 5000க்கு ஒரு செக் கொடுத்துருங்க பிரேமி பேர்ல. அது இன்னும் அநியாயம் இல்ல வாசுகி? பாயசம் என்ன சொல்லு? ஏன் வாசுகி தான். ஷட் அப். உனக்கு நரகம் தான். நரகம்தான் போறேன். நீ வந்துரு, சௌரியமா இருக்க. நரகம்தான். என்ன வை நரகம்? சொல்லிட்டு இருந்தேன் பாரியாள்கிட்ட. நரகம்னு ஒண்ணு இல்லைன்னா சொர்க்கத்துல கூட்டத்தை நினைச்சு பாருங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன், மூர் மார்க்கெட், இந்த கூட்டம் எல்லாம் அங்கதானே இருக்கா? அப்புறம் நம்ம மாதிரி நல்லா வாழலாம். அந்த கூட்டத்துல மாட்டின்ட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்தாங்க வாங்கிங்க. என்னலா வாங்கிக்கங்க. அட பிரேமி பேருக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன் செக்க. உலகத்துல உங்கள மாதிரி நல்லவங்க இருக்காங்களா? பிரம பிடிச்சிருக்கேன். அட நீங்க போங்க. எல்லாம் அந்த முருகன் அருள். பணம் புத்தி எல்லாமே அவன் கொடுத்தது தானே. அவன் மூளையை கொடுக்குறான். ஒரே மூளையத்தானே எல்லாருக்கும் கொடுக்குறான். நாம யூஸ் பண்ணிக்கிற விதத்துல இருக்குல்ல. நான் என்ன பண்றேன், என் மூளைய ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றவங்க மூளைய கடன் வாங்கிக்கிறேன். அது திருப்பி கொடுக்காத கடன்ல. சாரி அங்கிள், உங்களை பத்தி முதல்ல ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். மன்னிச்சிருங்க அங்கிள். மன்னிக்கணும். வெத்தலை சீவல் போடுறத கூட கெட்ட பழக்கமா நினைக்கிறவன் தான். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஐ எம் a teetotaler. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே வை. என்னைக்காவது ஒரு நாள் அவசாரி போலாமா? நாராயணா, 3வது தீர்ந்து போச்சு. சுண்ணாம்பா? ஆமா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துன்னு வாங்க. உனக்கு இல்லாத கெட்ட பழக்கமா? இப்படி வாய் குசாம போய் சொல்றியே. பொய் சொல்றது அதுல ஒண்ணு. செலவுக்கு பணம் கட்டல, 2000 ரூபாயா கொடு. தரமாட்டேன். நீ கொடுக்கலன்னா உன் புருஷனுக்கு பிரஷரை ஏத்தி விட்டுருவேன். உண்மையை சொல்லி ஜாக்கிரதை. அப்புறம் உன் இஷ்டம். புடிங்க செக்க. சோத்து கையால வாங்குங்க. ஆனா வாசுகி, நீ ரொம்ப லக்கி வாசுகி. ஒரு புருஷன் பாவி, இன்னொரு புருஷன் அப்பாவி. என்ன மாதிரி காம்பினேஷன் பாத்தியா? ஆனா ஒண்ணு, படுக்க அற வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பட் ஐ வில் நாட் என்ஃபோர்ஸ் இட். யூ நோ வை? பிகாஸ் ஐ ஆம் a gentleman. இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நாங்க பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப போழாதீங்க. உழைப்புல மட்டும் நம்பிக்கை வச்சா நல்ல குணம் எல்லாம் தன்னால வருங்க பின்னால. அப்படி யாரும் இங்க நினைக்கிறது இல்லையே. அது நம்ம நாட்டு புல்லாண்டானர்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனத்துக்கும் களைப்புக்கும் வித்தியாசம் தெரியறது இல்ல. சோம்பேறித்தனத்தை களைப்புன்னு நினைச்சுக்கின்னு ரெஸ்ட் எடுத்துறானுங்க. அதான் எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கும்.
இவன் தான் என் பையன், முதல் பையன் சுந்தரமூர்த்தி. வாயா வாயா, வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல நாயன்மார் பேரு. தமிழ் படிச்சிருக்கியா? நல்லா படிக்கிறதுண்டா? திருக்குறள் ஏதாவது படிச்சிருக்கியா? தெரியுமா? தெரியுமே. உதடு ஒட்டாத குறள் இது, சொல்லு பாப்போம். தெரியாது. இப்ப தனியா தெரியும் சொன்னேன். இல்ல, நீங்க இவ்வளவு சீக்கிரமா கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல சார். என்னையா பண்றீங்க திருநாட்டுல இருந்துட்டு திருக்குறள் படிக்காம? வெக்கமா இல்ல? நீங்களாவது சொல்லுங்களேன், இப்போவாவது தெரிஞ்சுக்கிறேன். சொல்லட்டுமா? உதடு ஒட்டாத குறள் வேணுமா? சொல்றேன். உதடு ஒட்டுதா பாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒட்டிச்சாயா 2 உதடும்? துறவு பகுதியில வர்ற முதல் குறள். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ன்றீங்க. எல்லாத்தையும் எப்பவோ 2 வரியில கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு போட்டாரியா வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால. சினிமா பாட்டு ஏதாவது கேட்டாச்சுன்னா உடனே சொல்லிடுவீங்க. நீங்க பாடுங்களேன் பாப்போம் சினிமா பாட்டு. சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திரபிம்பம். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திரபிம்பம். எப்படில பியூ சின்னப்பா பாட்டு? சார், நான் பிறக்கிறதுக்கு முந்தி பரவாயில்ல சார், சுதந்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் பாடுறீங்களா சார்? சார், மாடர்ன் யூத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாதா? தெரியாது சார். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. நீ பாடம் பாப்போம். ஐயோ, என்னால முடியாது. அப்ப யாரு மாடர்ன் யூத்துங்கிற? என்னன்னா கீழே ஒரே கொம்மாளமா இருக்கு. யாரோ வந்திருக்கா போல இருக்கு. ஆமா, அது வந்திருப்பான் ஏமாத்துறவன். உலகத்துல ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். நாம தான் உஷாரா இருக்கணும். இப்போ மத்தவனை உசுப்பி விட்டுட்டு நாம சைலண்டா இருந்தோம்னா விஸ்கி பாட்டில் எங்கேயாவது வாந்தி எடுக்கிறதா? இது ஒரு புது கவிதையாக இருக்கு. என்ன ஓய், நான் தும்மினாலே புது கவிதை பேர் போல இருக்கு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாசுகிமா, நான் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த மூ மேத்தாவோட கவிதை தொகுப்பு கேட்டிருந்தேனே, அதை கொடுத்தேன்னா நாளைக்கு படிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துருவேன். அதுல 2000 ரூபாய்ன்னு ஒரு கவிதை இருக்க, அது எந்த பக்கத்துல இருக்குன்னு மடிச்சு கொடுத்துருங்க. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தைப்பூசம் சிங்கப்பூர்ல ரொம்ப விசேஷம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு தடவை சிங்கப்பூர் வரணும். 2 and 4 டிக்கெட் செலவு என்னோடது. என்ன ஆமாவா? அந்த 2000 ரூபாய் கவிதை எத்தனாவது பக்கத்துல இருக்கு? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ வாசுகியம்மா, தேங்க்யூ. பார்த்தலா மூ மேத்தாவுடைய கவிதை புஸ்தகம் ரொம்ப முக்கியமாப்பா. உங்க அது புஸ்தகம் தானே, அப்புறம் சாதாரணமா படிச்சுட்டா போச்சு. கொஞ்சம் எழுதுறோம். என்ன ஓய், என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைன்னா ஆத்துக்கு சாப்பிட வந்த விருந்தாளியை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. நம்மளவா பழக்கம் இல்லையா? அதான் ஒரு வேஷ்டி உத்திரியம், ஒரு 10 ரூபாய் கேஷ். வெறும் 10 ரூபாய் தானே தப்பா நினைச்சு கூடாது, வாங்கிக்கணும். வெறும் 10 ரூபாயா ஓய்? 2010 ரூபாய் இல்லையா? 2010 ரூபாய் எனக்கு அது. வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.
அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? வசிக்குமா, நான் வரட்டுமா? அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்பேன். என்ன ஆமாவா? நீங்க இருங்கன்னு பரவாயில்ல. நீங்க கொடுத்த செக்கை பிரேமி கிட்ட கொடுக்குறேன், அப்புறம் அவ இஷ்டம். நீங்க கொடுங்க, எங்க மரகதத்தோட பொண்ணு இல்லையா, வாங்கிக்குவா. என்ன பிரேமிய பார்க்காம போறேன்னு தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ணா. என்னன்னா இந்த ரீசெண்டா நடந்த சாதி கலவரங்கள் இருக்கே, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ராத்திரி எல்லாம் தூக்கமே வர்றதில்ல. பேனாவை எடுத்தேன், எழுதினேன். என்ன? சதிக்கு கால் முளைச்சா அதுதான் சாதி. காடி காத்துக்கிட்டு இருக்கேன். டாக்ஸி சொல்றேன். போறப்போ என் பேகேஜையும் கலெக்ட் பண்ணிக்கணும். என் சம்சாரத்தை சொல்றேன். நீல்கிரிஸ்ல ஷாப்பிங்ல இருக்கா? உங்க தலை முழுக்க கம்ப்யூட்டர் மூளை. என் கையில என்ன இருக்கு ஓய்? இட்ஸ் ஆல் தி ஒர்க் ஆஃப் தட் 3 letter guy above the world so high. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. ரைட் அண்ணா, இந்த பக்கம் வாசப்படி. இந்த பக்கம் ஒரு வாசப்படி இருக்கா? அடுத்த வாட்டி வரும்போது உங்க மிஸ்ஸஸையும் அழைச்சிக்கிட்டு வாங்க. டெஃபினட்டா. வாழ்க வாழ்க. டாடா அங்கிள். நான் டாடா. வீட்டுக்கு வீடு ஒரே ஒரு வாசப்படி தான் இருக்கும். அது ரொம்ப அதிர்ஷ்டம் மாறுமே. இந்த வீட்டுக்கு 2 வாசப்படி இருக்கு. ஜமாய்க்கலாம். போயிட்டு வாங்க. இந்த கெஸ்ட் வந்துட்டு போறாப்புல இருக்கு. ஆமா, யார் உங்களுக்கு கெஸ்ட்? சவுத் ஆப்பிரிக்கா, ஜேம்ஸ் ஐயர்னு பேரு. இவர் சிங்கப்பூர், மாணிக்கம் பிள்ளைன்னு பேர், எங்க ரிலேஷன். இந்த ஜேம்ஸ் ஐயர் இருக்காரு, இவரை போல ஒரு பர்சனை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. நீங்க மாணிக்கம் பிள்ளைய மீட் பண்ணியிருந்தா அப்படி சொல்லவே மாட்டீங்க. இவர் ஒரு ஜெம்னா, அப்படி ஒரு ஜெம்.